ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய். அது அப்படியே உருவுங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். மேல ஏத்துங்க, மேல ஏத்துங்க. ஒரு உருவு உருவுங்க. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய். இப்ப ஏத்து உதறி விடுங்க. ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது. ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய எங்களுடைய திருநகர் வாசகர் வட்டத்தில் எங்கள் லைப்ரரியன் திரு கல்யாணகுமார் அவர்களுக்கு முதன்முறையாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து நிறைய டெவலப் பண்ணாரு. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி எங்களுடைய வாசகர் அனைவரும் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய துணை லைப்ரரியன் பரமேஸ்வரி மேடம், அவங்களும் கடினமா உழைக்கிறாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லைப்ரரி ஜோசப் மாஜினி சொல்றாரு, எனக்கு உகந்த புத்தகங்களை கொடுத்து விட்டு என் வாழ்நாள் முழுவதும் என்னை சிறையில் இட்டாலும் நான் சிறையிலே இருக்க தயார்ன்றார். ஒரு வீட்டுல வந்து ஒரு பூந்தோட்டம் இருக்கணும், ஒரு லைப்ரரி இருக்கணும் அப்படின்றாங்க. நாங்களாம் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. இந்த அருமையான லைப்ரரியை நாங்க பயன்படுத்துறோம். நம்ம திருநகர் வட்டார மக்கள் இதை பயன்படுத்தணும். இன்னைக்கு இந்த நம்முடைய இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தின விழாவை பத்தி சாரை வந்து கொஞ்சம் சிறப்புரை ஆக்கணும்னு சொன்னாங்க. சுதந்திரத்தை பத்தி நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். இன்னைக்கு 79வது ஆண்டுகள் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம சுதந்திரமா ஒரு ஊருக்கு போறோம், ஒரு தொழிலை செய்யறோம், பேசுறோம், எழுதுறோம். எல்லாமே நம்மளுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது இந்த சுதந்திரம் தான். சுதந்திரம் வாங்கும் போது இந்த மாதிரியான ஒரு அமைதி இந்தியாவில இல்ல. அப்ப வந்து இந்து முஸ்லீம் கலவரம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப காந்தியை போய் மகாத்மா காந்தியை கொண்டு போய் நீங்க போய் அந்த இந்து முஸ்லீம் கலவரத்தெல்லாம் நீங்க போய் அமைதிப்படுத்துங்க அப்படின்னாங்க. அப்ப அமைதிப்படுத்த காந்தி ஒவ்வொரு கிராமங்களுக்கா போகும்போது ஒரு கிராமத்துல மனித மனத்தை போட்டு மூடி வச்சிருக்காங்க. காந்தியை உள்ள வரக்கூடாதுன்னு. அந்த வாழமட்டையை வச்சு அவர் அதெல்லாம் தள்ளிட்டு உள்ள போறாரு. அப்ப அந்த கிராமப்புறத்தில் உள்ள பெரிய மனிதர்கள் சொல்றாங்க, ஏன் காந்தி, நாங்க பாட்டுக்கு சும்மா இருந்திருப்போம். ராமே ஆண்டாங்க, ராவணே ஆண்டாங்க, எவன் ஆண்டாலும் நாங்க வரி கொடுக்கதாயா வேணும். நீ பாட்டுக்கு ஒரு சுதந்திரம், டெமோக்ரசி, ஜனநாயகம் சொல்லி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்ட. இப்ப பாருங்க, ஒருத்தர் வந்து அண்ணன் தம்பியில ஒருத்தர் வந்து வெட்டிக்கிட்டு இருக்கோம்ன்றாங்க. அதாவது ஒரு பக்கம் இருந்த முஸ்லீம்ஸ் கூட இந்துக்கள் வந்து வெட்டுறாங்க, இந்துக்கள் கூட முஸ்லீம்ஸ் போய் வெட்டுறாங்க. பயங்கர கலவரம் ஆயிடுச்சு. ரெண்டாவது முஸ்லீம் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டா பிரிக்கிறாங்க. அப்ப காந்தி சொல்றாரு, ஏங்க நான் லண்டன்ல இருந்து படிச்சு வந்து உங்களுக்காக போராடி இந்த நாட்டை சுதந்திரம் வாங்கி கொடுத்தா நீ இது சொல்லுவீங்க, எனக்கு மேலே சொல்லுவீங்கன்ட்டு அந்த ஊரை கடந்து போறாரு. போகும்போது அப்ப ரவீந்திரநாத் தாகூரோட ஒரு பாட்டு பாடுறாரு, உனக்கு தோல் கொடுக்க ஒருவரும் வரவில்லை என்றாலும் தனித்து செல். உனக்கு தோல் கொடுக்க ஒருவரும் வரவில்லை என்றாலும் தனித்து செல்னு காந்தி பாடிக்கிட்டே போறாரு. பின்னாடி அவர் தொண்டர்கள்னா, உனக்கு தோல் கொடுக்க ஒருவரும் வரவில்லை என்றாலும் நான் பின்னாடி அவர் தொண்டர்கள்னா தனித்து செல் அப்படின்றாங்க. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கும்போது படகு சூறாவளி, கடும் புயல், ஒரே மழை, சாப்பிடறதுக்கு ஒரு உணவு இல்ல, சுவாசிக்க சரியான காத்து இல்ல, ஒரு சரியான வெயில், கடுமையா இருந்தப்ப அந்த சொன்னாங்க, தொடர்ந்து பயணம் செய், தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்க, நம்ம ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு. அப்ப அந்த இந்தியாவுடைய என்ன இடத்தை அடையணும்னு நம்ம இந்தியாவுக்கு வரணும்னு நினைச்சு அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். அது மாதிரி மகாத்மா காந்தி தொடர்ந்து அந்த தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டுகிட்டே இருந்தார்.
அப்ப ஒரு ஊர்ல போய் மகாத்மா காந்தி நைட்டு தங்குறாரு. எல்லாம் அனுபவ கத்தியோட காந்தியை சுத்தி நிக்கிறாங்க. என்னப்பா அந்த மாதிரி நிக்கிறீங்க அப்படின்னப்ப காந்தி அந்த பையன் சொன்னாங்களா, பயங்கர கலவரமா இருக்கு, கலவரத்தை அமைதி ஏற்படுறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, உங்களை யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது, அதுக்காக தான் உங்க பாதுகாப்புக்காக நிக்கிறோம் அப்படிங்கும் போது காந்தி சொன்னாங்க, நான் கும்பிட கடவுள் என்னை விட்டு எங்கேயா போனாரு, என்னுடைய கடவுள் என் கூட எப்பயுமே இருப்பாரு, தயவுசெய்து நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நீங்க போனீங்கன்னா நான் அந்த ஊர்ல போனே ஒரு கட்டில் வரத்து மரத்து கீழே ஒரு கட்டில போட்டு இந்த மாதிரி இடத்துல படுத்திருந்தாங்க மகாத்மா காந்தி. இதெல்லாம் வரலாறு, நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே நம்ம லைப்ரரியில தான் இருக்கு, இங்க படிச்சதுதான். சரி, இப்ப மகாத்மா காந்தி இந்த மாதிரி அமைதிப்படுத்திட்டு இருக்காரு. வரும்போது அவரை பார்க்க பட்டியல் வராது. அப்ப இந்தியாவும் பாகிஸ்தானையும் பிரிச்ச உடனே காஷ்மீர்ல ஒரு நாடு நம்மளோட சேரல. காஷ்மீருடைய மண்ணை அவர் ஹிந்து சிங்கு, அவரை சொல்லி பட்டியல் பண்ண என்ன பண்ணிட்டாரு, இந்தியாவோட சேர்த்துட்டாரு. மண்ணே சொன்னாரு, அதனால நாங்க சேர்த்து வந்தாரு. அதே மாதிரி ஹைதராபாத்ல நிஜாம் இருந்தார். இந்த நிஜாம் முஸ்லீம் மக்கள் பெருவாரியா அப்ப முஸ்லீம்ஸ் அதிகம் இல்லை, மக்கள் இந்து மக்கள். ஆனா அப்படியே கொண்டு வந்த போக்குல தங்கம் வெள்ளி வைரம்லாம் எடுத்து அந்த நிஜாம் ஒரு தனி நாட ஆரம்பிச்சாரு. தனி பணம், தனி ராணுவம், தனி போஸ்ட் ஆபீஸ், தனி ரயில்வே, எல்லாமே ஒரு தனி நாடா இருந்தாங்க. அவர் இந்தியாவோட சேர மாட்டேன்னாரு. அப்புறம் அவரை பட்டேல் ஒரு கோர்ஸ் அனுப்புறாரு. ஒரு கோர்ஸ் அனுப்பிட்டு ஒரே சிங்கிள் நைட்ல அந்த ஹைதராபாத் இந்தியாவோட சேர்ந்துச்சு. இந்த சூழ்நிலையில பட்டேல் போய் காந்தியை பார்க்கிறாரு. காந்தி சொல்றாரு, காந்தி கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரிவினை ஏற்பட்டப்ப பாகிஸ்தான் அப்பதான் புதுதாக பிறந்த ஒரு நாடு, அதுக்கு 72 கோடி கொடுக்கணும்னு இருக்காங்க. அதுக்கு 21 கோடி கொடுத்துருக்காங்க. யாரு? நம்ம இந்தியா கொடுத்துருக்கு. மிச்சம் 51 கோடியை கொடுக்கணும் அப்படின்றாரு. யாரு? காந்தி சொல்றாரு, எப்பவுமே ஏழ்மையா இருப்பார்ல, மிச்சம் 51 கோடியை கொடுத்து அப்படின்றாரு. பட்டேல் சொல்றாரு, ஐயா கொடுக்கறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் துப்பாக்கி அவனுக்கு ரூபாய் வாங்கிட்டு போய் அமெரிக்கால கொடுத்து துப்பாக்கி வாங்கி நம்மளே சுடுவாயா, அதான் பின்னாடி நடந்துச்சு, நம்மளோட சண்டை போட்டாங்க பாருங்க அப்படின்றாரு. அதெல்லாம் தெரியாதியா பட்டேல், நீ அமைதியை என் கூட முதல்ல இருக்கும்போது சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி உனக்கு அகிம்சையில அப்ப நீ அகிம்சையில நாட்டமா இருந்த, சுதந்திரம் வாங்கின உடனே சர்வாதிகாரி ஆகிற பத்தியா, முதல்ல எவ்வளவு ஒற்றுமையா இருந்த, முதல்ல எவ்வளவு அமைதியா இருந்த, இப்ப ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு அந்த அக்ரிமெண்ட்டை மீறுதல் அப்படின்றாரு காந்தி. அது என்னன்னா, இந்த பட்டேல் மாதிரி ஆளுகள்லாம் காந்திக்கு சின்ன பையன். குஜராத்ல ஒரு தடவை காந்தி பேச வரும்போது பட்டேல் சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு, அட்வொகேட் பார்ல பேச வர்றாரு. இந்த காந்தி பேச வர்றாரு, நம்ம ஊருக்காரு தான் நம்பியா அப்படின்னு பட்டேல் பார்த்துட்டு இருக்காரு. காந்தி பேசினா பேச்ச கேட்டு பட்டேல் போய் கூட்டத்துல உட்காந்து கூட்டம் முடிஞ்ச உடனே சிசியன் ஆயிட்டாரு. அப்படி காந்திட்ட அவ்வளவு ஒரு வசீகரமான தன்மை. அப்ப இந்த காந்திட்ட பட்டேல் இந்த மாதிரி சொல்லிட்டு கொடுக்க முடியாது, யார் கொடுத்தா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு போறாரு. அடுத்து ஒரு 10 பேர் வர்றாங்க. அப்பயே இந்து முன்னணி அவங்க மகாத்மா காந்தி அவர்களே வணக்கம், வணக்கம் வாங்க சொல்லுங்க அப்படின்றாரு. நீங்கள் எங்களுக்கு போதுமான அளவு நன்மை செய்து விட்டீர்கள், நீங்க இமயமலையில போய் ஓய்வெடுங்க அப்படின்றாங்க. ஏன்னா காந்தி எந்த எல்லாத்தையும் தடை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்தியா சுதந்திரம் வாங்கின உடனே காங்கிரஸ் கலைச்சிருக்கேன்னாரு. காங்கிரஸ் கட்சியில் கலைக்க விடுவானா? அப்பயே காரு பங்களா போய் நல்லா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கட்சியை குறைக்க விடுவானா? நாரியா உன் வேலையை முடிச்சுவோம், வீட்டுக்கு போயா அப்படின்றான். இனிமேதான் இருக்கே ஆட்டம். இப்ப அவங்க சொல்றாங்க, நீ இமயமலையில போய் ஓய்வெடுங்க அப்படின்றாரு. இந்த சூழ்நிலையில தான் சாயங்காலம் காந்தி அந்த பிரார்த்தனையை முடிச்சுட்டு வரும்போது கோட்ஸை சொல்றாரு, இந்த மாதிரியாக நம்ம நாட்டுக்கு தங்களுடைய ரத்தத்தை சிந்தி மகாத்மா காந்தி 120 வருஷம் வாழ்றேன்னு நினைச்சாரு. 120 வருஷம். ஆனா 78 வயசுல கொண்டுட்டாங்க. காந்தியை சுட்ட உடனே இவர்கிட்ட வின்ஸ்டன் சர்ச்சில், செகண்ட் வேர்ல்டு வாரோட ஹீரோ, இங்கிலாந்தோட பிரதமர். ஆனா சுதந்திரம் வாங்கும்போது அவர் பிரதமர் கிடையாது, அட்லி தான் பிரதமர். தொழில் கட்சியோட தொழிலாளர் லேபர் பார்ட்டியோட லீடர் அட்லி தான் தலைவர். அப்ப வின்ஸ்டன் சர்ச்சில் போய் சொல்றாங்க, சார் காந்தியை சுட்டுட்டாங்களா? காந்தி அப்ப எப்பயுமே ஸ்மோக் பண்ணுவார், சுருட்டு தான் குடிப்பார். நமக்கு திருச்சியில ஒரு ஊர்லதான் சுருட்டு செய்வாங்க. அந்த சுட்டு அதை குடிச்சிட்டு சுட்டு தலையில கொஞ்சம் மிதிச்சாங்க. ஏன்னா 60 வருஷம் நாம பாதுகாத்தோம் அந்த காந்திய. ஜெயிலுக்கு போனாரு, போராடினாரு, பட்டினியா இருந்தாரு, என்னென்ன சேட்டை பண்ணாரு காந்தி, எவ்வளவு போராட்டம் பண்ணாரு. அப்ப எல்லாம் பாதுகாத்த அந்த காந்திய இந்த இந்தியன்ஸால ஒரு 6 மாசம் கூட காப்பாற்ற முடியலையா அப்படின்னா எப்படி பாருங்க. 1900 இந்த ஜூலை
இந்த ஆகஸ்ட் 15 நம்ம விடுதலை வாங்கியிருக்கோம், ஜனவரி 30 சுட்டு கொண்டுட்டாங்க. அப்ப நம்ம இவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எழுதினவர் ஐன்ஸ்டீன் ஹிட்லர் கொண்டுருவாருன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. அந்த அவர் தான் அந்த செகண்ட் வேர்ல்டு வரப்ப அந்த குண்டு ஹிரோஷிமா நாகசாகில போட்டாங்க பாருங்க, அந்த குண்டை வந்து செஞ்சதுக்கு முக்கிய காரணமா இருந்தது. அந்த ஐன்ஸ்டீன் சொல்றாரு, இன்னும் அடுத்த தலைமுறை மக்களுக்கு காந்தின்னு ஒரு மனிதன் இருந்தாருன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருந்தாரான்னு நம்ப மாட்டாங்க. இப்படியாகி அவர் இருப்பேன், பொய்யே சொல்ல மாட்டாரா, சிகரெட் குடிக்க மாட்டாரா, தண்ணி அடிக்க மாட்டாரா, பொங்கல் கட்ட போக மாட்டாரா, எந்த கட்டப்பழக்கமும் இருக்க மாட்டாரு, இப்படி ஒரு மனிதனை எப்படி நம்ம இப்படி இருந்தாலும் நம்புறது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் அடுத்த தலைமுறை ப்ரிப்பேர் பண்ற மகன்கிட்ட சொன்னா காந்தி தான் யாருக்குமே தெரியாது, ஒரு கொடியை குத்தி வச்சிருக்கேன், ஆனா காந்தி சொன்னா அவங்களுக்கு தெரியாது, ஏதோ சுதந்திரம் அப்படின்றாங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நேதாஜி, நம்முடைய காந்தி, நேரு, பட்டேல், நம்முடைய பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், சந்திரசேகர் ஆசாத் போன்றவங்கலாம் இங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர், வஉசி, சுப்பிரமணிய பாரதியார் போராடி வாங்கி கொடுத்தோம். அந்த சுதந்திரத்தை நம்ம பாதுகாக்கணும். அந்த சுதந்திரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒண்ணுமே செய்ய வேணாம். இன்னைக்கு நம்ம ஊர்ல பாருங்க, லஞ்சம் லாவண்யம் எங்க பார்த்தாலும் கொள்ள கற்பழிப்பு, லஞ்சம், ஊழல், நீதிபதி வீட்டுல எல்லாம் கோடிக்கணக்கான பணம் இருக்கு, பொருத்தி விட்டுறாங்க. இந்த மாதிரியான இல்லாம நம்ம வந்து சுத்தமா இருக்கணும். அதாவது லைட் கேண்டில் இன்ஸ்டெட் ஆஃப் கேர்சிங் டார்க்னஸ் கன்ஃபியூஷன் சொல்றாரு சீன தத்துவ விஞ்ஞானி. இருட்டு இருட்டு என்று சொல்வதை விட, இருட்டு இருட்டு என்று புலம்புவதை விட ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுங்கள். அந்த மெழுகுவர்த்தினா அந்த மெழுகுவர்த்தி நம்ம நேர்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. நேர்மையான வழியில நம்ம வாழ்ந்தோம்னாலே நம்ம நாடை வந்து அழகாக கொண்டு போயிடலாம். நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ், இந்த மாதிரி பகத்சிங் பீரியட்ல நம்ம வந்து அவங்களுடைய தலைமையில வாங்கியிருந்தோம்னா சொல்றாங்க, இந்தியா வந்து அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன் மாதிரி ஒரு வல்லரசு நாடா இருக்கணும் அப்படின்றாங்க. ஆகவே இந்த நேரத்தில் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ.